Welcome to James Students Edition. In the video, we will talk about the 12th standard accountancy, chapter 2, sum number 5. From the following information, prepare receipts and payment account of Koodarur Kabaddi Association for the year ended 31st March 2019. என்ன prepare பண்ணணும்? Receipts and payment account. Okay வா? So in the books of Koodarur Kabaddi Association, receipts and payment account as on 31st 3 2019. Receipts, payments. Okay. First, opening balance 1/4/2018. Opening cash balance கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைடுல எழுதுறோம் நம்ம receipt சைடுல 2 balance brought down cash 11,000. Bank overdraft னு கொடுத்திருக்காங்க. Bank overdraftன்றது liability. So ரெண்டு சைடுல எழுதணும் நம்ம credit சைடுல எழுதணும். So அதுக்கு by balance brought down bank OD amount 20,000. Okay. Stationery purchased. ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்னா நமக்கு ரெசிப்டா பேமெண்டா இங்க நம்ம எது ரெசிப்ட் எது பேமெண்ட்னு மட்டும் பார்த்தா போதும். ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்ன்றது நமக்கு என்னது பேமெண்ட். என்ன பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷை பே பண்ணுவோம். பேமெண்ட் சைடில் 5,200 பை ஸ்டேஷனரி அக்கௌண்ட் 5,200. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 1,800. அங்கே எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ பேமெண்ட் சைடில் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 1,800. டிவிடெண்ட் ரிசீவ்ட். டிவிடெண்ட் ரிசீவ்டு எது ஒன்று ரிசீவ்டுனாலும் அது நமக்கு இன்கம். அப்போ அது ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட் சைடில் போடுறோம் 3,000. டிவிடெண்ட் ரிசீவ்ட் 3,000. அட்மிஷன் ஃபீஸ் 4,000. அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு கபடி அசோசியேஷன். இந்த கபடி அசோசியேஷன்ல அட்மிஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ அந்த அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் அது ரெசிப்ட். ஏன்னா அவங்க ரிசீவ் பண்றாங்க. இங்க அட்மிஷன் ஃபீஸ் பே பண்றது கிடையாது. அட்மிஷன் ஃபீஸ் அசோசியேஷன் ரிசீவ் பண்ணது. அதனால அது எதுல வரணும்? ரெசிப்ட் சைட்ல வரணும். ரெசிப்ட் சைட்ல அட்மிஷன் ஃபீஸ் 4,000. கொரியர் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் வந்தாச்சு. அப்போ அது எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்ம எந்த சைட் போடுறோம்? பேமெண்ட் சைட்ல. கொரியர் சார்ஜஸ் 2,000. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இங்க விட்டுருக்கேன். ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அதையும் நம்ம எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைட்ல போட்டாச்சு. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 500. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு. முனிசிபல் டேக்ஸ் பெய்டுன்றதும் எக்ஸ்பென்சஸ். அது பேமெண்ட் சைடில் நம்ம போட்டாச்சு. முனிசிபல் டேக்ஸ் அமௌண்ட் 3,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ பேங்க் சார்ஜஸ் சொல்லும்போது அது என்ன நமக்கு பேமெண்ட் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் சார்ஜஸ் அமௌண்ட் 250. மிஸ்லேனியஸ் இன்கம். இன்கம்னு சொல்லும்போது நமக்கு ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட் சைடில் எழுதும். மிஸ்லேனியஸ் இன்கம் 350. அப்கீப் ஆஃப் கிரவுண்ட். ஸோ கிரவுண்டை நம்ம ஒரு லெவலில் கீப் அப் பண்ணுறதுக்கான செலவு. அதுக்கான செலவு அப்போ இது எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் சைடில் 550. அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் எவ்வளவு? 550. பேமெண்ட்ல டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்ட். அப்போ இதுவும் நமக்கு பேமெண்ட் தான். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் எவ்வளவு? 2,800. என்டார்ஸ்மெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட். அப்போ ரெசிப்ட் சைடில் போடணும். என்டார்மெண்ட் ஃபண்ட் 10,000. இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு. அப்போ இது பேமெண்ட். பேமெண்ட் சைடில் இன்சூரன்ஸ் பிரீமியம் 5,000. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு. அப்போ இதுவும் நமக்கு பேமெண்ட் தான். அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 5,000. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் எங்கே வரணும்? பேலன்ஸ் கேரி டவுன் நமக்கு கிரெடிட் சைடில் வரணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் 1,750. அவ்வளோதான். இப்போ எதெல்லாம் நம்ம ரெசிப்ட்ல போடணுமோ ரெசிப்ட்ல போட்டாச்சு. எதெல்லாம் பேமெண்ட்ல போடணுமோ பேமெண்ட்ல போட்டாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்றோம். கிரெடிட் சைடு ஆட் பண்றேன். கிரெடிட் சைடு ஆட் பண்ணும்போது 44,850 வருது. டெபிட் சைடு ஆட் பண்ணும்போது 40,350 வருது. ஸோ இப்போ 44,000 வந்து 40,350 மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 4,500. இதுதான் பேலன்சிங் அமௌண்ட். இப்போ இதை நான் எந்த சைடில் எழுதணும்? எந்த சைடு எனக்கு பேலன்ஸ் டோட்டல் கம்மியாக இருக்கு? டெபிட் சைட். ஸோ டெபிட் சைடில் நமக்கு வர ஆன்சர் என்னது? கேஷ் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன பேலன்ஸ் நமக்கு? பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் நமக்கு டெபிட் சைடில் வருதுன்னா அது வந்து என்னது நமக்கு? ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? ஸோ அதனால 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் பேங்க் ஓடி 4,500 and total amount போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். தட்ஸ் இட். தேங்க்யூ.